நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடல் மற்றும் மூளையில் நடக்கும் முக்கிய செயல்கள் பல இருக்கின்றன. உலகெங்கும் நடைபெற்ற பல்வேறு அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் தூக்கத்தின் போது என்ன நடக்கிறது என்பதை தமிழில் எளிமையாக இங்கே விளக்குகிறேன். 1. மூளை சுத்தம் செய்யப்படுகிறது. தூக்கத்தின் போது மூளையில் இருக்கும் கழிவுகள், அல்சைமர் நோய்க்கு காரணமான ஆமிலாய்ட் பீட்டா போன்றவை கிளிம்பாட்டிக் சிஸ்டம் மூலம் வெளியேற்றப்படும். இது 2013இல் நடைபெற்ற ஒரு முக்கிய ஆய்வில் நிரூபிக்கப்பட்டது. 2. சில ஹார்மோன்கள் அதிகம் சுரக்கின்றன. உதாரணமாக, growth ஹார்மோன் உடல் வளர்ச்சிக்கும் காயம் ஆறுவதற்கும் உதவும். மெலட்டோனின் தூக்கத்துக்கான நியமன ஹார்மோன் இருட்டில் அதிகம் சுரக்கும். 3. நினைவுகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. மெமரி கன்சாலிடேஷன். தூக்கத்தின் போது நீங்கள் நாளெல்லாம் பார்த்ததும் படித்ததும் அனுபவித்ததும் நினைவகமாக மாறுகிறது. குறிப்பாக REM Rapid Eye Movement ஸ்லீப் நிலை கற்றல் மற்றும் நுண்ணறிவுக்கு முக்கியம். 4. தன்னாட்சி செயல்கள் சரி செய்யப்படுகின்றன. பாடி ரிப்பேர் இம்யூன் பூஸ்டிங். உங்கள் உடல் செல்கள், தசைகள், நரம்புகள் தூக்கத்தில் பழுது பார்க்கப்படுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. 5. இதயத் துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் குறைகிறது. நீங்கள் தூங்கும்போது உங்கள் இதயமும் இரத்த அழுத்தமும் சீராக குறைந்து உடல் ஓய்வெடுக்கும். 6. உளவியல் பராமரிப்பு, எமோஷனல் ப்ரொசெசிங். REM Rapid Eye Movement தூக்கத்தில் உங்கள் மூளை உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கும் சமநிலைப்படுத்துவதற்கும் கிடைக்கும் நேரம். இதனால் தான் தூக்கக் குறைபாடுகள் மன அழுத்தம், கவலை, மனநிலை மாற்றம் ஆகியவற்றை உண்டாக்கலாம். 7. கண் சுழற்சி, கனவுகள், ட்ரீமிங் ஐ மூவ்மெண்ட். REM Rapid Eye Movement நிலையின் போது கண்கள் வேகமாக அசைவது, கனவுகள் தீவிரமாக வருவது, மூளை அதிவேகமாக செயல்படுவது நிகழ்கிறது. அறிவியல் ஆய்வுகளால் கண்டறியப்பட்ட முக்கியமான விஷயங்கள். தூக்கம் என்பது ஓய்வுக்கு மட்டும் அல்ல, அது சீரமைப்பு மற்றும் மூளை செயல்பாட்டுக்கான அத்தியாவசிய காலம். அமெரிக்காவின் NIH மற்றும் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழக ஆய்வறிக்கைப்படி, நீங்கள் தூங்கும் தரம் குறைவாக இருந்தால் அது உங்கள் மனநிலை, ஞாபகம், உடல் எடை, நோய் எதிர்ப்பு சக்தி ஆகிய அனைத்தையும் பாதிக்கக்கூடும். வேண்டும் என்றால் உங்கள் தூக்க தரத்தை மேம்படுத்த சிறந்த இயற்கை வழிகள் அல்லது உணவு பட்டியலையும் வழங்கலாம். அது வேண்டுமா? வேண்டும் என்றால் கமெண்ட் செய்யவும். நன்றி.